வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து தெற்கு திசையை பார்த்த வாசப்படியில் வீடு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பொள்ளாச்சி சம்பவம் வந்து எனக்கு ஒரு மனசு கஷ்டத்தை ஏற்படுத்தினுச்சு. அந்த பாதிப்பு வந்து எனக்கு வந்ததுனால இதை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். அதில் பாதிக்கப்பட்டவங்க, அதில் வந்து தப்பு பண்ணவங்க, அதில் தண்டிக்கப்படுறவங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வந்து ஆட்டோமேட்டிக் கவர்மெண்ட்டு அதுக்கு அரசாட்சி பண்ணுறவங்க அதை பார்த்துப்பாங்க. இருந்தாலும் இது மாதிரி ஃபியூச்சரில் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன யோசனை. சமுதாயத்தில் ஒழுக்கக்கேடான சம்பவங்கள் எங்கே நடந்தாலும் சரி, அது காரணம் வந்து குறிப்பிட்ட அந்த நபர்கள் மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கிற எல்லாமும் சார்ந்தது தான். அது எதுவுமே உடனே நடந்துடாது. இந்த மனிதர்கள் சமுதாயத்தை புதுசாக பார்க்குறாங்க, புது மனிதர்கள் வர்றாங்க, புதுசாக அந்த சமுதாயத்தை பார்க்குறாங்க. இந்த சமுதாயம் எப்படி இருக்கோ அதை வந்து அச்சு அசல் மாறாமல் அவங்க பார்க்குறாங்க. நம்ம என்ன விட்டுட்டு போகிறோமோ அதை தான் வந்து புதுசாக வர்றவங்க அதை பார்க்குறாங்க, அது மாதிரி செய்ய முற்படுறாங்க. இது வந்து எல்லாருமே சார்ந்த சமுதாயத்தில் எல்லாருமே உறுப்பினர். நம்ம வந்து இதுக்கான சமூக ஒழுக்கக்கேடான விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன முயற்சிகள் அவங்க எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். என்னோட தாழ்மையான கருத்து இது. ஏன்னா நம்ம கல்யாணங்கள், பொது நிகழ்ச்சிகள், நம்மளுடைய இல்லத்து நிகழ்ச்சிகள்லாம் நடத்தும் போது ஆர்கெஸ்ட்ரா வைக்கிறோம், டான்ஸ்லாம் வைக்கிறோம், பார்ட்டி வைக்கிறோம், இவ்வளோ அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஒன்று செய்கிறாங்க. அதே நேரத்தில் பேச்சாளர்கள், உளவியல் நிபுணர்கள்லாம் வச்சு அவங்களுக்கு ஒரு 1 hour 1/2 hour அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி மாதிரி செஞ்சு அங்கே வர யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மற்றவங்க எல்லாம் வந்து கலந்துரையாடல் பண்ணி கேள்விகள் பதில்கள் அது மாதிரிலாம் ஷேர் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி உளவியல் சம்மந்தமான, நம்ம ஒழுக்கம் சம்மந்தமான, வாழ்வியல் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் கலந்து பேசி அதை எப்படி அணுகலாம், அது நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம், நம்ம எப்படி அதை சீர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு குடும்பத்தாரும் சமுதாயத்தில் குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அப்படியே சேர்ந்தால் தான் அது ஒரு நாடாக மாறும். அந்த மாதிரி ஒரு சின்ன பகுதியிலேருந்து அதை வந்து செய்ய முற்படணும். அதே மாதிரி கல்விகளில் நம்ம ஒழுக்க பாடத்தை வந்து எல்லா கேர்லையும் அப் டு மாஸ்டர் டிகிரி வரைக்கும் ஒரு சப்ஜெக்டாகவே கொண்டு போனது. அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வாழ்வியல் சம்மந்தமான, உளவியல் சம்மந்தமான ஒரு கண்டிப்பாக பாடம் இருக்கிற மாதிரி அரசாங்கம் ஏற்படுத்தணும். ஏன்னா வந்து கல்வியல் வந்து இப்போது பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்குது. பணம் சம்பாதிக்கிறது எப்படி மெட்டீரியலிசமாக இருக்குது. மெட்டீரியலிசங்கிறத விட சேர்த்து வாழ்வியல் சம்மந்தமான சப்ஜெக்டும் சேர்க்கணும் கண்டிப்பாக. அது வந்து எல்கேஜிலேருந்து அப் டு மாஸ்டர் டிகிரி வரைக்கும் கண்டிப்பாக எல்லா விதமான சப்ஜெக்ட்லேயும் வாட்சி அதை வந்து பாடத்திட்டமாக இருக்கணும். அதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் பண்ணால் தான் இது வந்து சரிப்பட்டு வரும். நம்ம வந்து தப்பு பண்ணிட்டு தான் இருப்போம். தப்பு பண்ணுறவங்களை பிடிச்சோம்னா புதுசு தப்பு பண்ணிட்டு தான் வருவாங்க. இது தப்பு எங்கே நடக்குதுன்னா நம்ம வாழ்வியலில் ஒருத்தரும் சம்மந்தம் இல்லாமல் வாழ்றதுனால அது வந்து தனிப்பட்ட மனிதனுடைய அதிகப்படியான வெளிப்பாடாக ஆயிடுது. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் ஒரு தொகுப்பாக மாறிட்டு பெரிய தப்புகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து மனித இனத்துக்கு எப்போதுமே ஒரு சவாலாகவே இருக்குது. இதை வந்து குறிப்பிட்ட காலங்களில் தீட்சியர்கள், அதாவது இயேசு, புத்தர், அந்த மாதிரி ஒருத்தர் அவதாரங்கள் எடுத்து அதை வந்து சரி பண்ணியிருக்காங்க. இது மாதிரி அல்லா அது மாதிரிலாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து காலகட்டங்களில் வந்து ஒருத்தரும் வருவாங்க. நம்ம தனி ஒரு குடும்பத்தாருக்குமே அந்த மாதிரி சிந்தனை இருந்து நல்ல வாழ்வியல் சம்மந்தமான, உளவியல் சம்மந்தமான நிபுணர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஃபங்க்ஷனில் இன்விடேஷன் கொடுத்து அவங்கள ஒரு 1 hour 1/2 hour பேச வச்சு அவங்களோட கலந்துரையாடல் பண்ண வைக்கணும் மக்களை. அது மாதிரி பண்ணுறதுனால ஒருவேளை நம்ம இது மாதிரி தப்புகள்லாம் ஃபியூச்சரில் குறையலாம். அதே மாதிரி குடும்பங்களில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அவங்கள வந்து கவனித்து அவங்களோட பேசுகிறதுக்கு, பழகிறதுக்கு நீங்கள் வந்து தயார்படுத்தணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னா நம்ம வெளிப்படையாக வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்கள வந்து தயார்படுத்துகிற மாதிரியான உறவுகளாக நீங்கள் இருக்கணும். எப்போதும் அதிகாரம் பண்ணிவிட்டு அவங்கள வந்து நம்ம ஆளுமை பண்ணிகிட்டே இருந்தோம்னா இது மாதிரி தவறுகள் ஈஸியாக நடக்கும். அவங்களுக்கு நினச்சிப்பாங்க நமக்கு அன்பு இல்லை, நம்ம மேலே அவங்க வந்து அன்பா இல்லை, அண்ணா அன்பு இல்லை, தந்தை மேலே அன்பு இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ வெளி உலகத்துலேருந்து ஒருத்தர் வந்து அன்பாக பேசும்போது அவங்க அப்படியே அடிக்ட் ஆகிடுறாங்க. இது வந்து ஒரு நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம். அதனால் குடும்பங்களில் வாழும்போது நான் உனக்காக தான் வாழ்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏற்படுத்தணும். வீட்டில் உள்ள உறுப்பினர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து உங்களுக்காக தான் வாழ்கிறோம் அப்படிங்கிற பாண்டிங்கை வந்து ஏற்படுத்தணும். அப்போ தான் வந்து அவங்க வெளியில் போகும்போது ஏதாவது ஒரு சின்ன தவறுகளோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே வந்து சொல்லுவாங்க. அதை வந்து அடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதை வந்து நம்ம ஆளுமை பண்ணும்போது நம்ம குடும்பங்கள் என்ன ஆகுதுன்னா, இந்த குழந்தைங்களோ அல்லது நம்ம குடும்பத்தில் ஏதாவது உறுப்பினருக்கு ஏதாவது தவறு நடக்கும்போது அல்லது அவரே தவறு செய்யும் போது எதனாலும் வந்து வெளிப்பட தெரியாமல் போயிடுது. இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுது. சமுதாயத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுது. அதனால குடும்பங்களில் நம்ம வந்து எப்போதுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒருத்தர் ஷேர் பண்ணுறது, ஒரு வெளிப்படையாக ஒரு பேசுறது, ஒரு கருத்தை எடுத்துகிட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ளே குடும்பங்களில் பரிமாற்றிக்கிறது, அது மாதிரிலாம் பண்ணணும். நம்ம குடும்பங்கள் எத்தனை பேர் வந்து ஒருத்தர் அப்பா நைட்டு 10 மணிக்கு வருவார், சாப்பிட தூங்குவார், காலையில் எழுந்துச்சு போவார், இப்படி ஒருத்தர் தான் இருக்கிறோம். குடும்பங்கள் வந்து சும்மா பேருக்கு தான் சமுதாயத்தில் ஒரு வீடாக இருக்கிறோம். எல்லாரும் வந்து தங்கி போகிற
ஒரு லாட்ஜ் மாதிரி தான் வீடுகள்லாம் இருக்குது. அது மாதிரி இல்லாமல் குடும்பங்கள் எல்லாரும் மேக்சிமம் வாரத்துக்கு ஒரு 2-3 வாட்டியாவது குடும்பங்களோட உட்காந்து எல்லாரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்றது, ஒன்றா சேட்டிங் பண்ணுறது, அது மாதிரிலாம் விஷயங்கள் ஏற்படுத்தணும். அது மாதிரி பண்ணும்போது கூட இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காது. ஒருவேளை நடக்கிற மாதிரி இருந்தால் கூட ஈஸியாக தெரியப்படும் வெளியில். நம்ம அதை சால்வ் பண்ணலாம். இல்லை குடும்பங்கள்லேயே அவங்க சரி பண்ணலாம். குடும்பத்தில் ஒரு தப்பு செய்கிறாருன்னா கூட அவர் வந்து ஒரு அப்நார்மலாக போகிறனால குடும்பத்தில் உள்ளவங்க கவனித்து அவரை சரிப்படுத்த முயற்சி பண்ணலாம். இது மாதிரி குடும்பங்களில் எல்லாரும் இது மாதிரி ஒரு விதத்துலையும் நம்ம வந்து செயல்பட்டோம்னா இது மாதிரி தவறுகள்லாம் நம்ம தவிர்க்கலாம். மேலும் நம்ம தவறுகள் இல்லாமல் இருந்தோம்னா வளர்ச்சிகள் நல்லா இருக்கும், எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷங்கிறது வந்து செயல்பாடுகள்லையோ பணத்திலேயோ கிடையாது. சந்தோஷங்கிறது உள்ளார்ந்த எண்ணங்கள்லாம் இருக்கு. நம்ம இதுல தான் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா அது போயிட்டு தான் இருக்கும். நம்ம சந்தோஷங்கிறது நம்ம அமைதியாகவும் நம்மளுடைய நல்ல விஷயங்களை செய்யறதுனாலையும் தான் கண்டினியூ ஆகும் அந்த சந்தோஷம். அதனால அந்த சந்தோஷத்தை வந்து தக்க வைக்கிறதுக்கும் அதை நீடிக்கிறதுக்கும் தான் முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது. வக்கரங்கள் அதிகமாக பேச வக்கரங்கள் தான் அதிகமாகும். அதனால அந்த வக்கர எண்ணங்கள்லாம் இல்லாமல் நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோம். இன்னைக்கு வீடியோவில் வந்து சவுத் ஃபேசிங் வீடு போட்டிருக்கேன். இது 17க்கு 27 அப்படிங்கிற சைஸ் உள்ளது. இது வந்து சின்ன இடங்களா இருந்தாலும் லக்ஸுரியான வீடை டிசைன் மனசுல யோசிச்சு அந்த வீட்டோட டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த பிளானை பற்றி பார்க்கலாம் வாங்க. இது 17க்கு 27ங்கிற பிளானோட சைஸு. இதுக்கு மேலே யார் இடம் வச்சாலும் இந்த வீடை கட்டிக்கலாம். மேலே வந்து வடக்கு, கீழே வந்து தெற்கு. இது வந்து தென்கிழக்கு பகுதியில் ஃபேஸிங் கிழக்கு அந்த மாதிரி வீட்டோட என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடு வந்து 27க்கு 17 அப்படிங்கிற வீட்டோட சைஸு. இந்த பிளானுக்கு மேலே யார் இடம் வச்சாலும் இந்த வீடை கட்டிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இந்த கிழக்கு பார்த்த மாதிரி இந்த வீட்டோட பிளான் போட்டிருக்கேன். வீட்டில் முதல்ல வராண்டா, இது வந்து 6:30க்கு 5 அந்த மாதிரி வராண்டா சைஸ் வருது. அதுக்கப்புறம் உள்ளார வந்தீங்கன்னா லிவிங் ரூமு, இது வந்து 10க்கு 9 அந்த மாதிரி லிவிங் ரூம் வருது. லிவிங் ரூம் ஒட்டினாப்பில் டைனிங் கிச்சன் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸ்டேர்கேஸுக்கு இன்டர்னல் ஸ்டேர்கேஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இது 2 மாடல் மாதிரி உள்ளுக்குள்ளேயே இன்டர்னலாக மேலே ஏறி போகிறோம். இந்த லிவிங்க்கும் டைனிங்க்கு இடையில ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டெப்ஸ் ஒட்டினாப்லேயே வால் கொடுத்துருக்கேன். அந்த வாலில் வந்து நம்ம வந்து டிவி யூனிட்ஸ்லாம் வைக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த வீடு வந்து பார்க்குறதுக்கு பெரிய ஹால் மாதிரி நல்லா லக்ஸுரியாக இருக்கும். இந்த வீட்டோட எட்ஜ் டு எட்ஜ் சைஸ் வந்து ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும். நார்த்து வெஸ்ட்டில் டாய்லெட் கொடுத்துருக்கேன். அது கார்னரில் ஸ்டேர்கேஸ் கீழே வந்து அந்த லேண்டிங் ஸ்பேஸ் கிட்ட கொடுத்துருக்கேன். நான் வந்து ஸ்டேர்கேஸ் கீழே கொடுக்கல, ஸ்டேர்கேஸ் ஒட்டாப்பில் தான் கொடுத்துருக்கேன். ஸ்டேர்கேஸ் கீழே கொடுக்கும்போது நம்ம வந்து என்ன செய்யணும்னா அந்த இடத்துல ஒரு அடி 2 அடி டவுன் பண்ணி டாய்லெட் கொடுக்க வேண்டியிருக்கும். நான் இதை அப்படி கொடுக்காம லேண்டிங்கை அடுத்து பக்கத்தில் இருக்கிற இடத்துல கொடுத்துருக்கேன், டாய்லெட் கொடுத்துருக்கேன். அது 4க்கு 6 அப்படி சைஸு. அடுத்து வந்து நார்த்து ஈஸ்ட்டு கார்னரில் கிச்சன் கொடுத்துருக்கேன். அங்கே வந்து வாட்டர் மூளை அக்னி மூளை வைக்கக்கூடாதுன்னுலாம் வருவாங்க. அதே இடத்துல வாஷ் பேஷன் வைக்கலாம். அப்போ அந்த கிச்சனை வந்து பேண்ட்ரி எங்கிட்டு கொஞ்சம் தள்ளிட்டு சவுத் சைடு தள்ளிட்டு நம்ம அந்த கார்னரில் வாஷ் பேஷன் வைக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். சில பேர் வந்து இந்த மாதிரி வீடு அமைப்புகள் தெற்கு பார்த்த வீடுகள் வரும்போது நார்த்து ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் கொடுக்குறாங்க. அது வந்து சில பேர் விருப்பம் இருக்குது, அதனால அந்த ஆப்ஷன் கொடுத்தேன். டைனிங் பார்க்குறதுலாம் ஸ்பேசியஸாக இருக்கும். லிவிங்கோட கம்பேர் பண்ணும்போது டைனிங் ஏரியா நல்லா ஸ்பேஸ். ஏன்னா ஸ்டேர்கேஸ் கீழெல்லாம் அந்த ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நம்ம நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் வீடு. இந்த வீட்டு பிளான் பார்த்தீங்கன்னா இந்த 17க்கு 27ங்கிற இடத்துல இந்த டாய்லெட்டை தவிர பாக்கி எல்லாமே ஒரே ஹாலாக பெருசாக இருக்கும். அதனால் வந்து நல்லா ஸ்பேசியஸாக ஃபீல் பண்ணலாம் நம்ம இந்த வீடை. அடுத்த இது இன்னொரு ஆப்ஷனு வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரு பிளானில். இது என்னென்னா மேலே வடக்கு, கீழே வந்து தெற்கு. இது தெற்கு பார்த்தா வாசப்படியில் வீடு. இது முன்னாடி போட்டது வந்து ஈஸ்ட் சைடு கொடுத்துருந்தேன். இது வந்து தெற்கு பார்க்க கொடுத்துருக்கேன். இந்த லிவிங் ரூம் ஏரியாவில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுது. அடுத்து உள்ள ரெண்டானா டைனிங் வித் லிவிங் அந்த ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து கிச்சனும் ஒட்டினாப்லேயே வர்றதுனால சில பேருக்கு ரொம்ப கன்ஜஸ்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்கிறதுக்காக கீழே அந்த பெட்ரூம் எடுத்துகிட்டு நான் வந்து அந்த முதல்ல காமிச்ச ஆப்ஷன் இருக்குல்ல அது மாதிரி பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிக்குதோ அந்த ஆப்ஷனில் இந்த பிளான் பிடிக்கிறனால இதை எடுத்துக்கலாம், இல்லை அதனால அதை எடுத்துக்கலாம். ஆனால் மேலே உள்ள வர ஃப்ளோர்ஸ்லாம் வந்து சேமாக தான் வரும். இந்த பிளானில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் லிவிங் டைனிங் கிச்சன் அந்த இடத்துல வால் இல்லாமல் அப்படி கொடுத்துருக்கேன். எனக்கு இதை விட முன்னாடி கொடுத்த பிளான் தான் எனக்கு பிடிச்சிது. அதனால் சரி இருந்தாலும் 2 பிளானை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டேன். இப்போ அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். மேலேறி வந்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லாபி. இது வந்து 3:30க்கு 10 அந்த மாதிரி ஒரு லாபி சைஸ் வருது. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து லிவிங் ரூம் கொடுத்துருந்தேன்ல, இப்போ அது மேலே வந்து பெட்ரூம் வருது.
10க்கு 9 தான் சைஸு. அடுத்து கீழே வராண்டா கொடுத்துருந்தேன் வீட்டில், அதுக்கு மேலே பால்கனி வருது. டாய்லெட் வந்து இது அட்டாச் டாய்லெட் கொடுக்கல, காமன் டாய்லெட் மாதிரி கொடுத்தேன். அடுத்து பெட்ரூம் 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்த்து ஈஸ்ட் கார்னரில் வருது, அதுக்கு அட்டாச் டாய்லெட் கொடுத்தேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2வது ஆப்ஷனு. என்ன பண்ணியிருக்கேன்னா மாஸ்டர் பெட்ரூமில் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இந்த காமன் டாய்லெட்டு இல்லாமல் அட்டாச்ட் ஆக்கிட்டு அந்த பால்கனி இருக்கிற இடத்துல ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துட்டேன். இப்போ அந்த பெட்ரூமுக்கு, மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் வெஸ்ட்டில் இருக்கிற பெட்ரூமுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் வருது, ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து டாய்லெட் வருது, அந்த மாதிரி வருது. மற்றபடி பின்னாடி உள்ள ரூம்ஸு, அந்த டாய்லெட்டு, ஸ்டேர் கேஸ்லாம் அந்த சேஞ்சஸ் இல்லை, லாபிலெலாம் அந்த சேஞ்சஸ் இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே அந்த ரூம்ஸ்குள்ளே தான் சேஞ்சஸ் கொடுத்துருந்தேன். இது ஒரு நல்ல ஆப்ஷனு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மேலே உள்ளது வந்து 2மே வந்து அட்டாச் டாய்லெட்டாக வருது, கீழே ஒரு காமன் டாய்லெட் இருக்கிறதுனால மேலேயும் அட்டாச் டாய்லெட்டாக 2யும் கொடுத்துடலாம் நம்ம. அது மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணேன். இப்போ ஒருவேளை நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் டாய்லெட் வேண்டாம்னா நம்ம அதை ஸ்டோர் ரூம் ஆகிக்கலாம். அப்போ கிச்சன் ஸ்டோர் ரூம் ஆயிரும், கீழே வந்து டாய்லெட்டே வராது, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். இப்போ செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருந்த மாஸ்டர் பெட்ரூமு, டாய்லெட்டு, பால்கனி எல்லாம் எடுத்துகிட்டு ஒரே ரூமாக கொடுத்துருக்கேன். இது வந்து 10க்கு 16 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது பெரிய ஹாலுங்கிறதுனால இதை வந்து சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணிவிட்டு பால் சீலிங்கு, ஃப்ளோரில் கார்பெட்டு இது மாதிரிலாம் போட்டு நம்ம வந்து ஹோம் தேட்டர் ரெடி பண்ணலாம். ஹோம் தேட்டர் எப்படி பண்ணுறது, மாடல் கிச்சன் எப்படி பண்ணுறது எல்லாம் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் செப்பரேட்டாக அதை பற்றி போட்டுறேன்னா. அடுத்து வந்து ஃபேமிலி லிவிங்கு மேலே உள்ளது, அந்த ஹாலு ஃபுல்லாகவே மேலே ஹால் ஆக்கிட்டு ஃபேமிலி லிவிங் ரூம் எல்லாம் ஜோவியெல்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். டாய்லெட் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா அதை வந்து எடுத்துடலாம். மேலே மாதிரி ஃபன்னாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு மேலே ஒரு ஃப்ளோர் நீங்கள் பண்ணிக்கலாம். செலவு பண்ணுறவங்க ஒரு ஃப்ளோர் இது மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்கும் வீடுக்கு. அதுக்காக இந்த பிளானை வந்து பண்ணேன், ஹோம் தேட்டர்லாம் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம தேவைகளுக்கு வீடு கட்டுற பிளானை தான் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போய் என்டர்டெயின்மெண்ட் அவசியமான சில விஷயங்களும் ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஹோம் தேட்டர்லாம் டிசைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஹோம் தேட்டரு, ட்ரெஸ்ஸிங் ரூமு, இன்னும் வேறு என்னென்ன அம்யூனிட்டிஸ், ஸ்டடி ரூம்ஸு, இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ்லாம் தனிப்பட்ட முறையில் அந்த ஒரு ரூம்ஸில் என்னென்ன வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ்லாம் அப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மாடல் கிச்சன்னா ஒரு ரூம்ஸில் எப்படிலாம் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளானை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சைஸில் நமக்கு ரூம் கிடச்சிதுன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். இப்போ ஹோம் தேட்டர்னா எவ்வளோ ஏரியா வேணும் அப்படிங்கிற ஒரு தெரியாது. அந்த ஹோம் தேட்டரை டிசைன் பண்ணி அந்த டிசைனை டீட்டெயில் பண்ணும்போது உங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் வரும். ஒரு கிச்சன்னாக்க உங்களுக்கு ஜென்ரலாக நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, அதுவுமே உங்களுக்கு நான் டீட்டெயில் பண்ணால் கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு அதிகப்படியாக நாலேஜ் வரும். அதெல்லாம் நான் ஃபியூச்சரில் பண்ணுறேன். நாங்கள் வந்து மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் ப்ராஜெக்ட் இருக்கிறவங்க, விருப்பப்படுறவங்க எங்களை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க, நம்ம அதை பற்றி பேசுவோம். 15 லட்சம் ரூபாய்க்கும் கீழே வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய இடத்தோட பிளான் வந்து எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு வீட்டு பிளான் கொடுத்ததுன்னா கண்டிப்பாக அந்த பிளானை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே யார் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, ரெண்டல் வீடு, பங்களாஸு, டூப்ளெக்ஸு, வில்லாஸு, இந்த மாதிரி பெரிய வீடுகள்லாம் பண்ண நினைக்கிறவங்க தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில், மெயிலில் தொடர்பு கொண்டு உங்கள் டிராயிங்ஸ் வாங்கிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள், உறவினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.